என் கணவருக்கு உடம்பு சரியில்லை, என் மாமனாருக்கு உடம்பு சரியில்லை, நாங்கள் டாக்டர்கிட்டயே போகலை, நீங்கள் சொன்ன பரிகாரத்திலேயே அவங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னு ஒரு போஸ்ட் போடுங்க பார்க்கலாம். நீங்கள் கமெண்ட் போடுங்க, அவங்க போஸ்ட்டில் அதை போடுறாங்களான்னு நான் பார்க்குறேன். எதுக்கு இப்படி பைத்தியம் பிடிச்சி பரிகார பைத்தியம் பிடிச்சி அலையிறீங்க? இன்னைக்கு என்னையே கேள்வி கேட்குறீங்க. பரிகாரம் சொல்லி நீ நான் பரிகாரம் சொல்லி சம்பாதிச்சிருந்தா தான் என் வீடியோ நிறைய வியூஸ் போகுமே. பரிகாரம் சொல்றவங்களுக்கு தானே வியூஸ் போகுது. அதைத்தானே உளுந்து 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 பார்க்குறீங்க. என் வீடியோஸ் வியூஸ் போகுதா? நான் பரிகாரம் சொல்லியே பணக்காரி ஆகிட மாட்டேனா? பரிகாரம் சொல்லக்கூடாது, அது மக்களை ஏமாத்துற விஷயம்னு சொல்லி நேர்மையாக பரிகாரம் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லி நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அது எனக்கு சம்பாரித்து கொடுக்கறது இல்லைம்மா. நீ சம்பாதிக்கிறக்கு வீடியோ போடுறேன்னு கேட்குறேல்ல, அது எனக்கு சம்பாரித்து கொடுக்கறதே கிடையாது. நான் கத்தி கதறிட்டு இருக்கேன். என்னோட வியூவர்ஸ்க்கே தெரியும். எத்தனை பேர் என்னை கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க தெரியுமா? ஏம்மா நீங்கள் இவ்வளோ சரியாக சொல்கிறீங்க, உங்கள் வீடியோஸ் வியூஸ் போக மாட்டேங்குதுன்னு கேட்குறாங்க. அவங்க கண்டதையும் போடுறாங்க, அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ வியூஸ் போகுது, உங்களுக்கு ஏமா போக மாட்டேங்குதுன்னு என் வியூவர்ஸே என்கிட்ட கேட்குறாங்க.